சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். ஜே மலர்விழி, திருவண்ணாமலையிலேருந்து வந்துட்டுருக்கேன். நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. நானும் ஒரு வருஷமாக எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன். சென்னைக்கும் போனேன், நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அது சுத்தமாக சரியாகலை. திருப்பி மறுபடியும் வந்துகிட்டே தான் இருந்தது. அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு முறை வந்தேன். நான் சிவம் மருத்துவமனைக்கு ஒரு முறை வந்தேன். நான் வந்தோடனே பார்த்தோன்னே அவங்க இது முதல்ல வந்து நான் சரி பண்ணியிருப்பேன்னு சொல்லிவிட்டு ஒரு சில டேப்லெட்டு ஆயில்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அதை போட்டு ஒரு 10 நாளே எனக்கு உண்மையாகவே சரியாக இருக்குது. இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ எவ்வளோ ஸ்கின் ப்ராப்ளம் ஃபுல்லாக மறைஞ்சி போச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிம்மதியாக தூங்குகிறோம். நல்லா இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. தேங்க்யூ. ஃப்ரீ கேம்ப் கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போதே பார்த்தேன், நிறைய பேருக்கு நிறைய மருந்துகள் ஃப்ரீ கேம்ப் கொடுத்து போயிருக்கேன். நானும் சும்மா ஒரு மாத்திரை சும்மா பேருக்காக 2 நாளைக்கு 1 நாளைக்கு கொடுத்து அப்படி அமுச்சு பார்த்துருக்கேன். அங்கே அவ்வளோ டேப்லெட் கொடுக்குறத பார்த்தோன்னே ரொம்ப உண்மையாகவே ரொம்ப அற்புதமான விஷயம் இது. வாழ்த்துக்கள் மேம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா உண்மையாகவே கொடுக்குறது பெரிய விஷயம். ஏழை எளிய மக்களுக்கு உண்மையாக பயன்படுறதா இருக்கும். நிறைய வெளியே உட்காந்துருக்கலாம் பார்த்தேன். ரொம்ப ஏழை எளியல் தான் பரவாயில்ல. அவங்களுக்கு அவ்வளோ மருந்து மாத்திரைலாம் வெளியே போகும்போது அவங்க மகிழ்ச்சியாக போனாங்க. அது உட்காந்து உள்ளார நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிவம் மருத்துவமனைக்கு மற்றும் அம்மாவுக்கு மிக்க நன்றி அன்று வாழ்த்துக்கள். இன்னும் அவங்களோட சேவை இன்னும் மேலே தொடரணும்னு வேண்டிக்கிறேன். பேர் ஜெகதீசன், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தலை தேவி அப்படின்னு வரணுங்க. சுகர்ன்றதுனால வந்த மேடம் கிட்ட சுகர் பார்த்துட்டு ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. சுகர் நார்மலுக்கு வந்திருக்கு. இடுப்பு வலி, கை ஷோல்ட்ரு, முதிகால் வலி இருந்தது. இப்போ வருமா படம்னால கை பின்னாடியெல்லாம் தூக்க முடியாது. இப்போ நல்லா தூக்க முடியுது. பின்னாடியெல்லாம் வலி இல்லை. இப்போ நல்லா இருக்குது. சிவம் ஹாஸ்பிட்டலு கனிமொழி மேடம்க்கு ரொம்ப நன்றி. என் பேர் வெங்கடேஷ், திருவண்ணாமலை மாவட்டம். எனக்கு இடுப்பு வலி, கைத்து வலி அதிகமாக இருந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே வந்தேன். இவங்க மேடம் வீட்டோடவே படுத்துக்கணும் இருந்தேன். மேடம் தான் வந்து சரி பண்ணி நடக்க வச்சு எல்லாம் சரி பண்ணாங்க. மோசமாக இருந்தேன், வீட்டோடவே படுத்துருந்தேன். அப்புறம் 3 மாதத்துக்கு மருந்து சாப்பிட்டேன். கண்டினியூவாக வருமெல்லாம் பண்ணி சுத்தமாக மேடம் தான் நடக்க வச்சாங்க. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. மேடம் பார்த்துட்டேன், மருந்து மாத்திரலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. சிவம் மருத்துவமனைக்கும் கனிமணி டாக்டருக்கும் ரொம்ப நன்றி மேடம். நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். சிவம் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான். சொன்னது பூரா குணமாயிடுச்சிங்க. ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்றது, கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். இவங்க மருந்து சாப்பிட்றதுனால தான் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் கை கால் வலி, மூட்டு வலி, சர்க்கரை நோய், ஆஸ்துமா, சைனஸ், இருதய பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், வாத நோய்கள், மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை.